வணக்கம் நேர்களே, நம்ம இன்னைக்கு யோகா ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு வார்ம் அப்பை பார்த்துக்கலாம். ஸோ வார்ம் அப் எப்படி பண்ணலாம் இன்னைக்கு? இந்த கை, அதாவது உங்கள் விரலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உங்களோட ஷோல்டர் போர்ஷனில் வச்சுடுங்க. வச்சதுக்கு அப்போ உங்கள் எல்போ உங்கள் முன்னாடி பார்க்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது லெஃப்ட் கையை இதை பிடிச்சாப்புல வச்சுண்டு மெதுவாக பின்னாடி தூக்கி விடுங்க அண்ட் மெதுவாக ரிலீஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு வாட்டி மெதுவா தூக்கி விடுங்க, மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ மூச்சு உள்ள வெளியே பண்ணி எப்படி பண்ணலாம்? இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. இந்த மாதிரி ரைட் கை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ லெஃப்ட் கையும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் கை இப்படி போர்ஷன்ல வச்சுட்டு முட்டி ஃப்ரண்ட் லைன்ல பார்க்க மாதிரி வச்சு மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வார்ம் அப் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற ஆசனா தனுராசனா. தனுராசனா போ போஸ், அதாவது வில்லு, அம்பு வில்லு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப்ல உங்க பாடியை நம்ம பெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆசனா. தனுராசனா உங்க பாடியில என்னெல்லாம் பயன் கொடுக்கும்னுட்டு நம்ம பார்க்க போறோம். நார்மலி லேடிஸ் இப்பெல்லாம் ஸ்கூட்டில போறீங்க, நிறைய ஸ்பீட் பிரேக்ஸ் வருது. இந்த ஸ்பீட் பிரேக்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்க பாடி குலுங்கி கீழே உட்காரும் போது சீட்டுல என்ன ஆகுதுன்னா, உங்க சீட்டுல இருந்து உங்க இடுப்புக்கும் அந்த இருக்கிற கேப்ல நிறைய ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஜோரா பட்டுச்சுன்னா கூட உள்ள இருக்கிற தசைக்கு அடிப்பட வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அண்ட் ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் வலியை கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த மாதிரி சமயத்துல தனுராசனா ரொம்பவே உங்க பாடிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஸ்லோவா பண்ணி தான் உங்களுக்கு அந்த மாதிரி போ போஸை கரெக்டா வர வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம தனுராசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். மெதுவா உங்க வயிற்று பகுதியில ஃபிளாட்டா உங்க பாடியை படுக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படுக்கும்போது ரைட் காலை மட்டும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி கையில பிடிச்சு பாருங்க நல்லா வருதான்னுட்டு. உங்க செஸ்ட கொஞ்சம் மெதுவா மேல தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மெதுவா ரிலீஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்க லெஃப்ட் காலையும் ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் காலால பிடிச்சு எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எழுப்பும் போது உங்க மார்பு பகுதி மட்டும்தான் மேல வரணும், உங்க வயிறு பகுதி கீழே தான் இருக்கும். ஸோ ஸ்லோவா ரிலீஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரெண்டு காலையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு மடக்கிக்கோங்க. உங்க கையை ஆங்கிள் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது உங்க கொலுசு போடுற இடம் ஆங்கிள், அதை பிடிச்சிட்டு மெதுவா மூச்சு மேல இழுக்கும் போது உங்க மார்பு பகுதியும் உங்க தொட தசையும் கொஞ்சம் மேல எழுப்போம். அதாவது மூச்சு எழுங்க, மூச்சு மெதுவா விடுங்க, மூச்சு எழுங்க, மூச்சு மெதுவா கீழே விழு. இந்த மாதிரி ஆசனா பண்ணும்போது அடி வயிறு மட்டும்தான் அமுங்கும். ஸோ ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ணி எழுக்குங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். உங்க கொலுசு போடுற பகுதி, அதாவது உங்க ஆங்கிளை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மெதுவா மூச்சு மேல இழுத்து விடுங்க. மூச்சு மெதுவா கீழே இழுங்க. ஒரு வாட்டி நீங்க மூச்சு எடுத்து மேல விடும்போது இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு செகண்ட். 1 2 3. உங்க செஸ்ட் ஸ்லைட்டை நல்லா புஷ் பண்ணி விடுங்க முன்னாடி. அண்ட் மெதுவா விட்டு காலை ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிட்டு உங்க கழுத்தை சைடா திருப்பிக்கலாம். அதாவது ரெஸ்டிங் போர்ஷன்ல வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்க கழுத்துல இருக்கிற ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். மெதுவா ரிலாக்ஸ் பண்ணி எழுந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம தனுராசனா பார்த்தோம். நீங்க ஸ்லோவா தான் நீங்க இந்த தனுராசனாவை ட்ரை பண்ணணும். வலி எடுக்கும் போது மட்டும் நீங்க உங்க பாடியை அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க. கால் கையெல்லாம் ரிலீஸ் பண்ணி படுத்துக்கிற மாதிரி நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு எப்போ ஃபீல் நல்லா ஆகுதோ அதுக்கப்புறமா திருப்பி அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி மெதுவா மூச்சு மேலே இழுத்து உங்க பாடியை லிஃப்ட் பண்ணிட்டு மெதுவா மூச்சு இறக்கும் போது உங்க பாடியும் ரிலாக்ஸ் பண்ணி வைங்க.
டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது லேடிஸ்க்கு எஸ்பெஷலி உங்க இடுப்பு வலி ப்ராப்ளம் நிறையவே சால்வ் ஆகுற வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு.